கடந்த நாட்களிலே நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருடைய இருதயத்தையும் குலுக்கியது. என்னது பாத்தீங்களா? கவின் என்கிற ஒரு வாலிபனுடைய ஆவண படுகொலை. சாதியினாலே, காதலினாலே ஒரு வாலிபன் கொலை செய்யப்பட்டது நம் எல்லாருடைய இருதயத்தையும் அசைத்தது. இந்த காரியம் எங்கே துவங்கினது என்று பார்ப்போம் என்று சொன்னால், டீனேஜ் பருவத்துல அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது உருவான காதல் கடைசி இன்னைக்கு அந்த வாலிபன் உலகத்திலேயே இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாலிபர்களை, இளம் வாலிபர்களை இந்த டீன்ஸ் என்கிற இந்த 13 to 19 வயதுக்குள்ள நாம் சரியாய் கிறிஸ்துவின் அண்டையிலே ரட்சிப்புக்குள்ளே நடத்துவோம் என்று சொன்னால், அவர்கள் வாலிபர்களாக மாறும் பொழுது தேவனுக்காக அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். யோசித்து பாருங்க, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அந்த பெற்றோர் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளும் இந்த டீனேஜ் பருவத்துல பிசாசானவன் பல போராட்டங்களை இவர்களுக்கு கொடுக்கிறான். மீடியா மூலமாக, மொபைல் மூலமாக, ஆபாச படங்கள் மூலமாக, காதல் மூலமாக, அது மட்டும் இல்ல ட்ரக்ஸ் மூலமாக பல விதங்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாவ சோதனைகள் இருக்குது. இதுல இருந்து உங்க பிள்ளைகள் விடுதலை ஆகணுமா? உங்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணுமா? ஆகஸ்ட் 15, 16 தென்காசி மாவட்டம் இயேசு விடுவிக்கிறார் ஜெபமலையில நடைபெறுகிற இந்த டீன்ஸ் கேம்புக்கு உங்க பிள்ளைகளை அழைத்து பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பிள்ளைகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை போதகர்கள் கட்டாயம் உங்கள் திருச்சபையில் இருக்கிற இந்த 13 to 19 வயது வரைக்கும் இருக்கிற இந்த இளம் வாலிபர்களை இந்த முகாமிற்கு அழைத்து வாருங்கள். கட்டாயம் கர்த்தர் பிள்ளைகளை ரட்சிப்பார், அபிஷேகிப்பார். இந்த கடைசி கால எழுப்புதல்ல உங்கள் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்வார்கள். அநேக பெற்றோர் இந்த வயது பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் மிகவும் கண்ணீர் வடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதனால் சொல்ல முடியும், பல பெற்றோருடைய கண்ணீருக்கு இந்த முகாம் ஒரு பதிலாய் மாறும். இப்பொழுதே கீழே தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கள். 2 நாட்கள் நீங்க பேரண்ட்ஸ் லீவ் போட்டனாலும் உங்க பிள்ளைகளை அந்த ஜெபமலையில் இருக்கிற அந்த டீன்ஸ் கேம்புக்கு அழைத்து வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.